லைவ் அனைவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன திரைப்படம் பார்க்க போகிறோம்னா கடுக்கா அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப யதார்த்தமான ஒரு கதைக்களம். அருமையாக டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஹீரோவும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது கொஞ்சம் வில்லேஜ் பேக்ட்ராப் கொஞ்சம் இருக்குது. ரெண்டு நண்பர்கள் வேலை வெட்டி இல்லாமல் இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியுமே, வேலை வெட்டி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு லவ் ஒன்று ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நண்பர்களுக்கிடையே லவ் ஆரம்பித்து ஒரே பொண்ணை ரெண்டு பேர் லவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கடுக்கா படத்தில் வித்தியாசமான கதைக்களத்தை டைரக்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த படத்தில் மியூசிக் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மியூசிக்கை தவிர்த்து இதில் முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, தேவா அவர்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காருங்க. ரொம்பவும் அருமையாக இருக்குது இந்த படத்தில் சாங்ஸு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருந்தாலும் ரொம்ப மெச்சூரிட்டியாக ஏன்னா அவங்க காலேஜ் கேர்ளுன்றதுனால அந்த அளவுக்கு தான் ஹீரோயினை அவங்களால அமைக்க முடிஞ்சுது. இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் இந்த கடுக்கா படத்தில் பார்த்தோம்னா நிறைய புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க. அந்த புதுமுகங்கள் மாதிரியே இருக்காதுங்க. ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதே போல் அவங்க எந்தெந்த ஊருக்கெல்லாம் கொஞ்சம் ஷூட்டு போனாங்களோ அந்த ஜனங்களே கொஞ்சம் யதார்த்தமாகவும் நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இயக்குனர் பட்ட பாடு ரொம்பவும் இந்த கதைக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தனஞ்செழியன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய இந்த படத்தை பிரபலங்கள்லாம் பார்த்தாங்க. பிரபலங்கள் அப்படின்னா பார்த்தோம்னா சினிமா துறையில் இருக்கிற பாக்யராஜ் சார், டைரக்டர் கண்ணன், அது மாதிரி நிறைய பேர் சிவி குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த பேர் தான் கடுக்கா, ஆனால் பார்க்குறவங்களுக்கு எதுவும் கடுக்கா கொடுக்கல அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் இந்த படத்தை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தோன்னா ஒவ்வொரு பெண்ணும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வர துன்பங்களை எந்த அளவுக்கு அந்த பெண் அதாவது அந்த ஹீரோயின் ஃபேஸ் பண்ணுது அப்படின்ற விஷயங்களையும் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பாரு. அந்த பொண்ணு வேற ஒரு இடத்துல காலேஜ் படிக்கிறோம், அங்கே ஒரு சில தொல்லைகள், அதாவது பசங்க தொல்லை தாங்காமல் வேற ஒரு ஊருக்கும் போயிட்டு படிக்கும். அங்கேயும் இந்த ஹீரோவோட நண்பர்களும் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. கடைசியாக போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு அந்த பொண்ணு ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போது தான் நம்மளுக்கே கொஞ்சம் கலங்குற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு இது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி நினைப்போமோ அது மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கடுக்கா படம் பார்த்தோங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முக்கிய பிரமுகர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நம்மளும் படத்தை பார்க்குறோம். மக்களாகிகள் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.